ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருந்தேன். ஏன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதை தாண்டி அதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிச்சிச்சு. எதையுமே நம்ம முழுசாக யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது இந்த நேரத்தில். எல்லாருக்குமே அந்த புரிதலுங்கிறது நம்மளுக்கு அதையும் தாண்டிக்கிட்டு நம்ம எதையுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் நான் அந்தந்த விஷயத்த நான் எதையுமே இது பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நம்ம சொல்லிக்க வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியானது விதத்தில் பயன்படுதா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்த விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிவிட்டு வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போனோன்னா அதுவே சரியானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அதையும் நம்ம போட்டு எதுக்கும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதையெல்லாம் நான் எதையுமே குழப்பிக்க வேண்டாம். இந்த குழப்பத்துக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது, வருத்தத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் எதையும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதுக்கான காரணங்களை நம்ம வகுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் எதையுமே நான் அந்த அளவுக்கு ஒரு விஷயமா எடுத்துக்கல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்த்து முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிவிட்டு எது நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இடையில நம்ம இதையும் அதையும் போட்டு நம்ம சரியாக இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி அதெல்லாம் விடுங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ணிடக்கூடாது, சரியான ஒரு இதை நம்ம காரணத்தையும் இதையும் இது பண்ணிடக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான இது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம சரியான ஒரு விஷயம் நடக்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு போகக்கூடிய காரணங்களை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால் எதையுமே நான் இப்போதைக்கு ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சே தவிர, அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கை பண்ணிட்டு போனோம்னா எதுவுமே நமக்குன்னு இதாகாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, அதனால் ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல, பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதால் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான்